கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இதே நாளில் கூட எங்கே பார்த்தாலும் யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம் இப்படி அநேக இடத்துல ஆண்டுடைய பிள்ளைங்க சுவிசேஷத்தை விதித்து கொண்டே இருக்கிறாங்க. சில பேர் அதை தவறாக நினைக்கிறாங்க, சில பேர் அதை சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படணுமே என்று சொல்லி நினைக்கிறாங்க. எது உண்மைனாக்கா, சுவிசேஷம் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்படணும், அதுதான் உண்மை. அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல தன்னுடைய சுவிசேஷத்தை அறிவித்த குறித்து ஒரு வேத பகுதி நம்ம கொடுத்திருக்கிறார். அதை குறித்து தான் ஒரு தியானம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்காவிட்டால் அது எனக்கு ஐயோ. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் அது எனக்கு ஐயோன்னு சொல்றார். எனக்கு ஐயோ. அதான் கவனிங்க. அப்போ இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்துவர்களும் அல்லது விசுவாச பிள்ளைகளும், ஊழியக்காரர்களும், மிஷனரிமார்களும், தீர்க்கதரிசிகளும் இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ குறித்து அறிவித்துக் கொண்டே இருக்கிறாங்கனாக்கா அது அவர்கள் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. இந்த கடமையை சொல்லக்கூடாதபடி தடுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருக்குமே அதிகாரம் கிடையாது. ஏன்னா இது தேவன் உலகத்தை மீட்கும்படியாய் கொடுக்கப்பட்ட சுவிசேஷம். அதாவது இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம், பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷம், அழிந்து போகிற மக்களை மீட்கக்கூடிய சுவிசேஷம். அதை தான் வேதத்தில் அவர் தெளிவாக சொல்றாரு. இது என் மேல விழுந்த கடமை அப்படின்னு சொல்றாரு. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. நான் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிட்டு சுவிசேஷத்தை அறிவித்து இதை நிமித்தமாய் மேன்மை பாராட்ட எனக்கு ஒன்றும் இல்லை. அதை நிமித்தமாக இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அதுக்கு வேதத்தில் ஆதாரத்தை நான் வாசிக்கணும், கவனிங்க. 1 கொரிந்தியர் அதே 9ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் சொல்றாரு, அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டு இருக்கிறார். இப்போ சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுனால இல்லை சத்தியத்தை போதிக்கிறதுனால அந்த சுவிசேஷ நிமித்தமாகவே அவர்களுக்கு பிழைப்பு இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றதுன்னா, அப்படி இருந்தும் சொல்றார், அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை, இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை. என் மேல் சொல்றது, என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அவமதிக்கிறதை பார்க்கலும் சாகிறது எனக்கு நலமா இருக்குன்னு சொல்றேன். இன்னைக்கு நிறைய பேர் இந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு என்ன கொடுப்பாங்க, சரி சபையில ஒரு 4 சுவிசேஷம் அறிவிப்பாங்கனாக்கா அந்த இடத்துல என்ன காணிக்கை கிடைக்கும். முதலாவது ஒருத்தர் கூப்பிடும் போது நீங்க சுவிசேஷத்தை அறிவித்துட்டு காணிக்கை கொடுத்துட்டு போங்கன்னு கேட்கறதும், அல்லது அவங்க ஒரு இடத்துல கூப்பிட்டு அவளை சுவிசேஷம் அறிவிக்கிறதுனா அவங்களுக்கு அங்கிட்ட அவங்க காணிக்கை கேட்கறதும், இப்படி நிறைய குளறுபடிகள் நம்முடைய தேசத்தில் இருந்தால் கூட வேதத்திலிருந்து அதுவும் அப்போஸ்தலர் ஊழியத்தை செய்கிறோம் என்று சொல்லப்படுகிற மத்தியில் அப்போஸ்தலர் ஊழியத்தை செய்த அப்போஸ்தலராகிய இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தான் அந்த காரியத்தை சொல்கிறார். அதாவது சுவிசேஷத்தை நான் அறிவிக்கிறதுனால எனக்கு பிழைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரே சொல்லியிருந்தா கூட அவர் என்ன சொல்றாருன்னா, என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அவமதிக்கிறதை பார்க்கிறோம் சாகிறது எனக்கு நலமா இருக்குன்னு சொல்றார். இது சுவிசேஷத்தை அறிவிக்கிறது மேன்மை பாராட்டல். அதாவது இயேசு கிறிஸ்து என்னோட கூட இருக்கிறார், இயேசு கிறிஸ்து தான் உலக ரட்சகர், இயேசு கிறிஸ்துவனுடைய உனக்காக தான் அவர் ரத்தம் சிந்தி அவனை மீட்டு இருக்கிறார் என்று சொல்றது, நம்மளை மீட்ட தெய்வத்தை நம்ம சொல்றது அதுக்கு போக விலை கிடையாது அப்படின்னு சொல்றார். அது மாத்திரம் இல்லை, அப்படி நான் சுவிசேஷம் நான் பிரசங்கித்தான் எனக்கு மேன்மை பாராட்டுறது கொண்டு இல்லை, நான் பிரசங்கியாது இருந்தா எனக்கு ஐயோன்னு சொல்றார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன், கவனிங்க. நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு, உற்சாகம் இல்லாதவனால செய்தாலும் உக்கிரகான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் உற்சாகம் இருந்தாலும் சரி, உற்சாகம் இல்லாத இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும், ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு சிஷ்யர்களுக்கும், மிஷனரிமார்களுக்கும் உண்டு. அதனால் நம்ம பிரசங்கியாது இருந்தால் நமக்கு ஐயாவாக இருக்குது. அதனால் எல்லாரும் ஆண்டுடைய வாசனத்தை பிரசங்கிப்போம், ஆண்டுடைய வார்த்தையை கேட்போம், அதுக்குள்ளே நித்திய ஜீவன் உண்டு. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். பிரைஸ்